ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக ரேஷியோனா என்ன, அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம், அதேமாதிரி ப்ரொபோர்ஷனுக்கு என்னென்ன மாதிரிலாம் சால்வ் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இதில் நம்ம ரிமைனிங் ஒரு போர்ஷன் இருக்குது, என்னென்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதம். அந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், x1 டிவைடட் பை y1 x ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, நம்ம அது எப்படி கண்டுபிடிக்கலாம் என்னன்றதெல்லாம் டைரெக்டாக சம் மூலமாகவே பார்த்துடலாம். முதல்ல ஒரு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, இப்போ சில்ட்ரன் இருக்காங்க, 6 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ அந்த 6 சில்ட்ரனுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, பென்சில் 24 பென்சிலை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி 6க்கு பதிலாக 18 சில்ட்ரன் அந்த இடத்துல இருந்தால், 18 குழந்தைகள் இருந்தால் நமக்கு எவ்வளோ பென்சில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா முதல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க, கொடுத்துருக்க டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு சில்ட்ரன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ சில்ட்ரனும் பென்சில்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில் தேவைப்படுதான். அப்போது 18 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில் தேவைப்படும்னு கேட்காங்க. ஸோ இதை முதல்ல எழுதிட்டு இதுக்கப்புறம் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த சில்ட்ரனோட இது பாருங்கள், முதல்ல 6 இருந்திருக்காங்க, 6 சில்ட்ரன் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரனோட எண்ணிக்கை என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, 18 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பக்கம் பென்சிலை பாருங்கள், அதாவது முதல்ல 6 சில்ட்ரனுக்கு எத்தனை பென்சில் தேவைப்பட்டிருக்கு, 24 பென்சில் தேவைப்பட்டிருக்கு. இப்போ சில்ட்ரனோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்க தேவையான அந்த பென்சிலுடைய எண்ணிக்கையும் என்ன ஆகும், இந்த இடத்துல கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போத் சைடு கொடுத்துருக்க ரெண்டு டீட்டெயிலுமே ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை டிக்ரீஸ் ஆகணும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் அதுதான் நமக்கு என்னது, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. இதில் நம்ம சில்ட்ரன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பென்சிலை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது x1, இது x2, இது y1, இது y2. இதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா 18 × 24 டிவைடட் பை 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, கேன்சல் பண்ணால் இங்கே அப்போ x ஈக்குவல் டு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், 72. அப்போ நமக்கு தேவையான பென்சிலுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 72. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், 15 சார்ட் பேப்பர் வந்து இருக்குதான், அதோட மொத்த எடை எவ்வளவு, 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அப்போது இன்கேஸ் எடை வந்து 2.5 கிலோவாக இருந்தால் அப்போ அந்த அட்டை எவ்வளோ அட்டை அந்த இடத்துல இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. எடை வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம கிராமில் தான் எழுதணும். அப்போ 15 அட்டையோட மொத்த எடை எவ்வளோவா, 50 கிராமா. அப்போ 2.5 கிலோ இருக்கணும், 2.5 கிலோ இருக்கணும்னா எவ்வளோ அட்டை தேவைப்படும். அப்போ அட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2.5 கிலோ இங்கே எப்படி எழுதலாமானா எழுதக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே என்ன தான் எழுதியிருக்கோம், ஃபஸ்ட்டு இது கிராமில் கொடுத்துருக்கிறதுனால அடுத்ததும் கிராமில் தான் எழுதணும். அப்போ இதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கிலோகிராம் எவ்வளவு கிராம், நமக்கு 1000 கிராம். அப்போ இங்கே நமக்கு 2 கிலோ இருக்குது, 2 கிலோன்றது அப்போ என்ன வரும், 2000 கிராம் ப்ளஸ் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 kg இருக்கு இல்லையா, 2.5 கிலோ கொடுத்துருக்காங்க. 2 கிலோவை 2000 நம்ம கிராமை மாற்றிட்டோம். அப்போ அந்த 1/2 kgக்கு என்ன வரும், எக்ஸ்ட்ரா 500. அப்போது 2500 கிராம், அதை தான் இங்கே எழுதணும், 2500. இதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், செக் பண்ணுங்கள், எடை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அட்டையுடைய எண்ணிக்கை என்னாகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, 15 டிவைடட் பை 50 ஈக்குவல் டு x டிவைடட் பை 2500. ஸோ என்ன செய்யணும், இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x ஈக்குவல் டு 15 × 2500 டிவைடட் பை 50. ஸோ இதில் கேன்சல் பண்ணிக்கலாம், 0 0 கேன்சல், 5க்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 50. ஸோ 50 × 15 நமக்கு எவ்வளவு, 750. அப்போ அந்த மொத்த அட்டைகளோட எண்ணிக்கை 750.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கார் வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 2 hours 30 minutes எடுத்துக்குது. அப்போனா 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் தான், நம்ம ப்ரொபோர்ஷனில் போய் தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை, ஈஸியாக இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நான் கடக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 2 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 hours 30 minutes. அதை ஃபுல்லாக நம்ம மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ 2 hours அப்படின்றத மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 1 hourக்கு 60 minutes. அப்போ 2 hoursக்கு 120 minutes. அப்போ இங்கே ஒரு 30 minutes எக்ஸ்ட்ரா இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 120 + 30 150 minutes. இப்போ 1 கிலோமீட்டர், இதுலேருந்து 1 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு டைம் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 150/90. இதுக்கப்புறம் அவங்க சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 150/90 இன்ட்டு என்னது? 210. இதை சால்வ் பண்ணிடலாமா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இது 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 3, இங்கே 5, மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 7. ஸோ 5 3s 5 7s 35. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 0 ஆட் பண்ணிடலாம். இப்போ 350 மினிட்ஸில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. கொஷினில் அவங்க 2 ஹவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் இதை என்ன செய்யணும்? ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? இங்கே நமக்கு எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். நமக்கு 1 hourக்கு 60 minutes. அப்போது 1 hour 12, 3 hour 18, 4 hour 24, 5 hour 30. அப்போது இங்கே 30, 5 hour 30 வரைக்கும் வருது. அப்போ நமக்கு 5 hours வருது. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 300. 5 6 300 வந்து 560 300 வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 50. அப்போ இந்த இது மினிட்ஸில் வந்துடும். அப்போ நமக்கு அந்த டிஸ்டன்ஸை கடக்க ஆகக்கூடிய டைம் 5 hours 50 minutes. அடுத்தது பாருங்கள், ஒரு பென்சிலுடைய விலை என்னன்னு கொடுத்துருக்காங்க? 45 ரூபா. அப்போது அந்த இதை இங்கேருந்து 48 டைப்பிங் எரர். ஓகேவா? 48. அப்போ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 4 பென்சில். 4 பென்சிலுடைய விலை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யுங்க? ஃபஸ்ட்டு பாருங்கள், பென்சிலுடைய எண்ணிக்கையும் அதோடைய ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல 16 பென்சிலுடைய விலை என்னென்னு கொடுத்துருக்காங்க? 48. கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டைப்பிங் எரர். அப்போ 4 பென்சிலுடைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல இந்த இதில் பென்சிலுடைய ரேட்டு குறைஞ்சிருக்கு. அப்போ ப்ரைஸ் பாருங்கள், 16 பென்சிலுடைய விலை 48 ரூபான்னா 4 பென்சிலுடைய விலை கண்டிப்பாக என்ன தான் செய்யும்? அதை விட கம்மியாக தானே இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே 2 பக்கமே என்ன செய்யுது? குறையுது. போத் சைடும் கம்மி தான். அப்போ அதுவும் என்ன தான்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். அப்போ அந்த ஃபார்முலா தான் x1/y1 = x2/y2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 4 × 48/16. இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? இங்கே 4 வரும், இதை கேன்சல் பண்ணால் 12. ஸோ x = 12. அப்போ நமக்கு தேவையான 4 பென்சிலுடைய விலை எவ்வளவு? 12 ரூபா. அவ்வளோதான். அடுத்தது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. x1/y1 = x2/y2. இதுக்கான இது நம்ம அதேமாதிரி டைரெக்டாக சம்மில் பார்த்துடலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனில், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் ஒரு இது இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு இது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்படியானா அது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ சம்மிலே பாருங்கள். இப்போது முதல்ல என்ன சொல்கிறாங்க? 60 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களாம். ஒரு இதில் காட்டன் இதில் வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? அந்த பருத்தி உருண்டையணும், அதாவது ரெடி பண்ண அந்த வேலை ரெடி பண்ணதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுதான்? 7 days ஆகுதான். அப்போது 42 ஒர்க்கர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேலை, அந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 60 ஒர்க்கர்ஸ்க்கு 7 days தேவைப்படும். 42 ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ டேஸ் தேவைப்படும்? இதுதான் கொஸ்டின். அதை முதல்ல நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாருங்கள். ஒர்க்கர்ஸ் உடைய எண்ணிக்கை குறையுது. முதல்ல 60 பேர் இருந்திருக்காங்க, இப்போ 42 பேர் கம்மியாக இருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், 60 பேர் இருக்கும் பொழுது 7 நாளில் அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போது ஒரு வேலையை, இந்த வேலையை 10 பேரால் செய்ய முடியும்னா 10 பேர் செஞ்சாங்கன்னா சீக்கிரம் முடியும்.
அதே இது 5 பேர் செஞ்சாங்கன்னா கூட கொஞ்சம் டைம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். ஆட்கள் குறையும் போது டைம் கூடிரும். அப்போ இங்கே 42 ஆட்களாக குறையும் பொழுது இங்கே உங்களுக்கு டேஸ் என்னாகும்? கூடும். கண்டிப்பாக 7 நாளுக்குள்ளே வேலை முடியாது, டேஸ் கூடும். அப்போ ஒரு இது குறையுது, ஒரு இது கூடுது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் நமக்கு என்னது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலா x1 இன்ட்டு என்னது y1 ஈக்குவல் டு x2 இன்ட்டு y2. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 60 இன்ட்டு 7 டிவைடட் பை 42. இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். 7 டேபிளில் போடுங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு பாக்ஸ், அதாவது டொமேட்டோ பாக்ஸுடைய ரேட் என்னவா? ஒரு டொமேட்டோ பாக்ஸோடைய ரேட்டு 200 ரூபா. வேந்தன் அப்படின்றவர் என்ன செய்கிறாரு? அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு, அதாவது அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு 13 பாக்ஸஸை அவர் வாங்குறாரு. இப்போ ஒரு பெட்டியோட விலையை முதல்ல 200 ரூபா இருந்தது இல்லையா? அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு அந்த 200 ரூபா மதிப்புள்ள பெட்டியில் மொத்தம் 13 பெட்டி அவர் வாங்கிட்டார். இன்கேஸ் அந்த ப்ரைஸ், அந்த பெட்டியுடைய ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, 260 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவரால் எத்தனை பெட்டி வாங்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? பாக்ஸுடைய வேல்யூ, ப்ரைஸ் என்னன்றதும் கொடுத்துருக்காங்க. முதல்ல 13 பாக்ஸ் வாங்கினார் அவர்கிட்ட இருந்த மணியை வச்சு. எவ்வளோ மணி வச்சு? எவ்வளோ மணி இருந்திருக்கு? ஒரு பாக்ஸுடைய விலை 200 ரூபா. ஸோ அதை வச்சு 13 பாக்ஸ் வாங்கிட்டார். இப்போ 260 அதை கூட்டினாங்கன்னா எத்தனை பாக்ஸஸ் அவரால் வாங்க முடியும்? இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாக்ஸுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இப்போ ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 5 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம 10 ரூபா வச்சுருந்தோன்னா 2 சாக்லேட் வாங்குவோம். திடீர்னு அந்த சாக்லேட்டோட விலையை 6 ரூபா இல்லை 7 ரூபான்னு மாற்றிட்டாங்கன்னா நம்மளால் ஒரு 2 சாக்லேட் வாங்க முடியுமா? 1 தான் வாங்க முடியும். அப்போ அந்த வாங்கக்கூடிய அளவு குறைஞ்சிரும். அப்போ இங்கே என்னாகும்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பாக்ஸுடைய வேல்யூ கண்டிப்பாக குறையும். அப்போ இது என்ன மாறல்? என்ன விகிதம்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், அதாவது எதிர் விகிதம். அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 13 × 200 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 260. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் 13 × 200 டிவைடட் பை 260. 0 0 கேன்சல், இங்கே 2 வரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கேயும் 10 தான் வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 10 அவ்வளோதான். அப்போ நமக்கு தேவையான பாக்ஸோட எண்ணிக்கை 10 அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஒரு புக்கில் வந்து தேவையான டோட்டல் நம்பர் பேஜஸ் வந்து எவ்வளோவா? ஒரு லைன், அந்த பேஜில் 35 லைன்ஸ் இருக்க மாதிரி ஒரு புக் இருக்குது. அப்போது ஒரு ஈச் பேஜ், அதாவது ஒவ்வொரு பேஜுக்கும் எவ்வளவுன்னு சொல்கிறாங்க? 120 புத்தகங்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை? 35 வரிகள் இருக்க மாதிரி 35 லைன்ஸ் இருக்க மாதிரி டோட்டலாக அவங்கக்கிட்ட எவ்வளோ புக்ஸ் இருக்குன்றாங்க? 120 இருக்குது அப்படின்றாங்க. இஃப் த சேம் மெசேஜஸ், அதாவது முதல்ல 35 இருந்தது இல்லையா? 35 லைன் இருந்தது. ஒரு புக்கில் ஒவ்வொரு பேஜுக்கும் 35 லைன்ஸ் இருக்க மாதிரி இருந்தால் அதில் மொத்தம் எவ்வளோ பேஜ் இருந்ததா? 120 பேஜ் இருந்ததா? இன்கேஸ் ஒரு பேஜுக்கும் இப்போ 24 லைன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ பேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நமக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? லைன்ஸும் பேஜஸும் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க? 35 வரி, ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பேஜுக்கும் 35 வரி இருந்தால் மொத்தம் அந்த புக்கில் 120 பேஜஸ் இருக்கும். இப்போ இன்கேஸ் லைன் வந்து கம்மியாயிட்டு 24 லைன் தான் இருந்தது அப்படின்னா எவ்வளோ பேஜஸ் இருக்கும்? அப்போ இதில் உங்களுக்கு லைன்ஸ் என்ன ஆகுது? குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது குறையும் பொழுது பேஜஸோடைய எண்ணிக்கை என்னாகும்? அதிகமாகிடும். அப்போ இந்த மாதிரி ஒன்று குறைஞ்சி ஒன்று கூடனா அது நமக்கு என்னது? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ அந்த இதில் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும் பாருங்கள், 35 × 120 ஈக்குவல் டு 24 × எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 35 × 120 டிவைடட் பை 24. இங்கே 2, இங்கே 10, இங்கே 5 கேன்சல் பண்ணால் ஸோ 175 ஃபைனலாக வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான மொத்த பக்கங்கள் பேஜஸோடைய எண்ணிக்கை 175 அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்லேருந்து நான் இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.